Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். ஆடியோ கிளியரா கேக்குது நம்புறேன் guys. ஸோ இன்னைக்கு வீக்லி டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் உங்கள் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைவ் சாட்ல வந்து கமெண்ட்ஸாக ஆட் பண்ணுங்க. லெட் மீ ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியில் என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சேனலை. ஸோ நம்ம லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, ஆல்ரெடி வந்து கப்புள் ஆஃப் லெவல்ஸை வந்து உடச்சிருக்கு. இட் சிக்னிஃபைஸ் டவுன் சைட் மூமெண்டம்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் அடுத்த கீ லெவல் எதுவாக இருக்கும் ஆர் ஜோன் எதுவாக இருக்கும்ன்றதும் சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜோன் கரெக்டாக இஎம்ஏ 200 வந்து ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் வீக்லி லைவ்ல. ஸோ எக்ஸாக்டா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 200 இஎம்ஏ கீழே க்ளோஸ் கொடுத்துருக்குங்க லாஸ்ட் ட்ரேடிங் டேல நீங்க பார்க்கலாம். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமும் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃபியூ டேஸாக வால்யூமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அண்ட் கொஞ்சம் எஃப்ஐஎஸ் செல்லிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு. ஓவரால் ஸ்டாக் லெவல்ல வந்து நம்ம ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஓவரால் மார்க்கெட் பர்ஸ்பெக்டிவ்ல அடுத்து என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா, சின்ஸ் இஎம்ஏ 200 வந்து இதுக்கு முன்னாடி கட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் நவம்பர் 2024 கட் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப கரெக்ஷன் ஆச்சு. நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ அரவுண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து லைக் ரஃப்லி 12% கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதே தான் இந்த வாட்டியும் நடக்கும்ன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. ஸோ ஒரு ஸ்மால் புல் பேக் ஆயிட்டு அண்ட் திரும்ப டவுன் சைடு போக வாய்ப்புகள் இருக்குங்க. பெருசா பர்சன்டேஜ் விழுமான்னு கேட்டீங்கன்னா, அது லைக் we can only tell after 12 பர்சன்டேஜ். இப்போதைக்கு ஹைல இருந்து 5% தான் விழுந்திருக்குங்க. இது பெரிய பர்சன்டேஜே கிடையாது மார்க்கெட் விழுந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி பாருங்க, நம்மளுக்கு ஜூன் மந்த் 2025 பாத்தீங்கன்னா 5% விழுந்திருக்கு இதுக்கு முன்னாடி. பட் இந்த தடவை என்ன ஆயிருக்குன்னா, Q3 ரிசல்ட்ஸும் கூடவே வரதால மார்க்கெட்டும் டவுன் சைடு ஆகுறதால ஸ்டாக்ஸ் வந்து ஜாஸ்தி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டோட டவுன் சைடுக்கு. அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் பேஸ்ட் ஆன் த குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து அப் சைடோ டவுன் சைடோ பேஸ்ட் ஆன் த க்ரோத் நம்பர்ஸ் அது வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் ஒன்று இருக்கு, பிளஸ் Q3 ரிசல்ட்ஸ் வரதால அதோட சென்டிமெண்ட்டும் உள்ள இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் என்னோட அடுத்த இம்பார்ட்டன்ட் திங்கா நான் இங்க பாக்குறது என்னவா இருக்குன்னா, லைக் அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல் எதுவா இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸா இதுவா தான் இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் பாருங்க, நல்லா டவுன் ஆயிட்டு. ஸோ இட் டுக் அ ஸ்டாப் ஹியர். இந்த ஸ்டாப்ல இருந்து திரும்ப மேலே போயிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் இட் வென்ட் ஹை. ஸோ ஆப்வியஸா இந்த ஒரு ஜோன் அடுத்த இம்பார்ட்டண்டா இருக்கும்ன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நிஃப்டி வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா இட் கேன் கோ டவுன் டு 24,500. ஸோ அதே மாதிரி மேலே வந்து லெவல்ஸை மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு இது பிரேக் டவுன் பண்ணியிருக்கு, திரும்ப இந்த லெவலுக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அந்த கிரீன் கேண்டிலோட விக்கு ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஜோனை மார்க் பண்ணியிருந்தோம், எல்லாருக்குமே தெரியும். 2 வீக்ஸ் பேக்கே மார்க் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல லைவ் டிஸ்கஷன்ல. ஸோ அதே ரீச் ஆயிருக்கு. இன்கேஸ் நிஃப்டி கண்டினியூ ஆகுது அப்படின்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இந்த இடத்துல பீப்புள் ஹேவ் பாட் சம் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? நிஃப்டி பர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஆப்வியஸா இங்க வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்த ஜோனா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இங்கே கரெக்டாக இருக்கு.
ஆப்வியஸா இந்த இது வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணல ஆர் இன்னும் ரீச் பண்ணல. ஸோ ஆப்வியஸா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரிமூவிங் திஸ் லெவல்ஸ், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இன்கேஸ் இஎம்ஏ 200 கீழே க்ளோஸ் கொடுத்ததால கீழே வந்து நான் ஜோன்ஸை மார்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கீழே கட் பண்ணது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024 கட் பண்ணியிருக்கு. ஸோ கட் பண்ணிட்டு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போயிட்டு திரும்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக போன வாட்டி பார்த்தீங்கன்னா 12% டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது கட் பண்ணதுலேருந்து பார்ப்போம். கட் பண்ணதுலேருந்து 7.5% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக நான் இது கட் பண்ணதுலேருந்து இஃப் ஐ டேக் 7% ஆர் 7% எடுத்தேன்னா இட் இஸ் அரவுண்ட் 23,200. 12% எடுத்தேன்னா 22,000 இருக்குங்க. ஓகே, இன்கேஸ் அவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுமான்ட்டு. பட் ஃபெப் மந்த் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் செஷனும் வந்துருவாங்க. அதோட சென்டிமெண்ட்டும் அதோட நியூஸும் ஸ்டார்ட் ஆகிடும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ் லைக் இப்போ வரப்போகிற வாரத்தில் வந்து Q3 ரிசல்ட் பேஸ் பண்ணி கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. ஃபர்தராக வந்து குளோபல் லெவலில் என்னென்ன நியூஸ் வருதோ அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கலாம்ன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ங்க. ஓகேங்களா? ஸோ ஹை சைடு இதுக்கப்புறம் மேலே சைடு போகணும் அப்படின்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹை உடைச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வரும் இந்த இடத்துல இருந்து. ஓகே, இந்த இடத்துல இருந்து எக்ஸிஸ்டிங் ஹை உடைச்சா மட்டும்தான் அப்சைட் பார்க்கறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். சின்ஸ் இஎம்ஏ 200 உடைச்சதால ஒரு சின்ன ரீட்ரெஸ்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஐம் திங்கிங் இட் வில் ஹேப்பன் ஹியர். ஓகேங்களா? இந்த ஜோன்ல ரீட்ரெஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டவுன் சைட் கன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இட் கேன் கண்டினியூன்ற மாதிரி எனக்கு தோணுது. லைக் ஸோ இது ஒரு ஜோன் இருக்கு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸா இன்கேஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ இது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஆர் எல்ஸ் இட் கேன் கண்டினியூ டவுன் சைடு அண்ட் திரும்ப மேலே போயிட்டு ஒரு டவுன் சைடோ கண்டினியூ ஆகும். ஸோ இதுதாங்க இஸ் பேட்டர்ன், ஹைப்போதெட்டிக்கல் பேட்டர்ன். இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஐம் நாட் ஷுர், பட் இது நடக்க வாய்ப்புகள் 50-50 தான். லைக் ஹைப்போதெட்டிக்கலாக நான் ட்ரா பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் எந்த மாதிரி போகுதுன்ட்டு. அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹை உடைச்சாதான் அப்சைடு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது நிஃப்டியை பொறுத்தளவு ப்ரைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி கீழே இறங்கியிருக்கு. அண்ட் ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சுருந்தோம், ரொம்ப நாளாக இதுலேயே சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஓவரால் இந்த வீக் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் கிவன் -2.70% வந்து கீழே போயிருக்கு, 1622 பாயிண்ட். ஸோ அடுத்தடுத்த லெவல் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ எஸ், இதாங்க இஸ் அப்டேட் லைக் ஆன் பேங்க் நிஃப்டி. இதோட இஎம்ஐ வந்து இட் இஸ் அரௌண்ட் 56,520. ஸோ யா, அண்ட் போன வாரமே லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ்ல இருக்கும் பிகாஸ் ஆஃப் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேங்க் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டாக் வந்து ஹைஸை வந்து ரீச் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸும் ஒரு பக்கம், ஓவரால் மார்க்கெட்டும் டவுன் சைட் ஆகுது இந்த வீக் கம்ப்ளீட் ஆன வீக். அண்ட் 3 ஃபேக்டர்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி பேங்க் வந்து பீக் ஆகிட்டு இருந்துச்சு, இண்டிவிஜுவல் ஸ்டாக் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்துச்சு, ஹைஸை உடைச்சிட்டே இருந்துச்சு. இப்போ இட் கேவ் அ ப்ராப்பர் பிரேக் டவுன், இந்த லெவலுக்கு கீழே டெய்லி சார்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக அடுத்தடுத்த லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?
இது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்குங்க. அடுத்து வந்து சென்செக்ஸும் சிமிலர் பேட்டர்ன் தான், லைக் நிஃப்டி போல தான் சிமிலர் பேட்டர்ன். இஎம்ஐ 200 கீழே போயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு இங்கே தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு இஎம்ஐக்கு முன்னாடி. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு ஜோனா ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, நீங்களே பார்க்கலாம் இஎம்ஐயை பிரேக் பண்ணி இங்கே நம்மளுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி தான் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்கு. ஓகே, சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இன்கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மொமெண்டம் வருது அப்படின்னா டவுன் சைடில் நம்மளுக்கு இந்த கேண்டில் வந்து டச் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதோட ஜோனும் பார்த்துக்காங்க. இது சென்செக்ஸ் இண்டெக்ஸுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து சில்வரும் கோல்டும் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு லாஸ்ட் 1 வீக்கா. அண்ட் இட் பீக், இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் $5,000 கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருக்கு. அண்ட் நீங்களும் பார்க்கலாம். ஸோ 4,988 இப்போ நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அவுன்ஸோட கோல்டோட ப்ரைஸுங்க. சரிங்களா, பீக்ல இருக்கு இப்போ. 5 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா $4,990 வந்து டச் பண்ணியிருக்காங்க பீக். ஓகே, இது வந்து ஹையஸ்ட்ல இருக்கு. அது இல்லாம இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பீஸ், நிறைய பேர் கோல்டு பீஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்டிபிள் சேனல்ஸ் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க கோல்டு பீஸ் செட்டு. சில்வர் பீஸும் இருக்கு, கோல்டு பீஸும் இருக்கு. ஸோ கோல்டு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் நிப்பான் எடுத்திருக்கேன். ஸோ நிப்பான் வந்து 135 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க பீக். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இது பீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சில்வரும் வந்து பாத்தீங்கன்னா எஸ், இட் இஸ் அரௌண்ட் $103. ஸோ இது ஒரு அவுன்ஸுக்கு விலைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7% மேலே போயிருக்கு சில்வர், கோல்டை விட ஜாஸ்தி. ஸோ நிறைய பேர் வந்து கமாடிட்டி சைடு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ ஆப்வியஸாக கமாடிட்டி சைடு வந்து இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் சில்வர் அண்ட் கோல்டை பற்றி தான் டிஸ்கஷன் இருக்கு. ஃபர்தரான மெட்டல்ஸை பற்றியும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும். ஸோ ஆப்வியஸா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இதுல என்னன்னா இது பீக்கா இருக்கலாம்ன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பாருங்க, இட் ஸ்டார்டட் ஹியர். ஸோ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பீக் வந்து 4,000% ரிட்டர்னு. ஆல்மோஸ்ட் 1,150% ரிட்டர்ன். ஓகே, ஸோ கோவிட் லோல இருந்து பார்த்தோம். கோவிட் லோல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 700% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கோவிட் லோல இருந்து $91 per ounce வந்து ஏறி இருக்கு. 7.7x டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோவிட் லோல இருந்து. ஸோ ஐ திங்க் வால்யூம்ஸும் பாருங்க, இங்க பார்க்கலாங்க. வால்யூம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு ஆக்சுவலா. ஓகே, டிசம்பர் தான் பீக் வால்யூம். ஸோ ஜான்வரி ஆல்மோஸ்ட் couple of days after
பட் டிசம்பர்ல தான் பீக் வால்யூம் வந்திருக்கு சில்வர்ல. எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா இன்னும் கப்புள் ஆஃப் மோர் பர்சன்டேஜ் போக வாய்ப்பு இருக்கு. பட் நியர் டேஸ் பீக் ஆக சான்சஸ் இருக்குங்க. பீக்கா ஒரு புது நியூவை டச் பண்ணிட்டு திரும்ப கரெக்டாக சான்சஸ் இருக்கு. பட் ஒன்லி திங் இஸ் வால்யூம்ஸ் வந்து ஜாஸ்திங்க. ஓகேங்களா, இந்த இடத்துலலாம் வந்து நார்மல் வால்யூமோட ஜாஸ்தி வால்யூம் அக்டோபர் மந்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஆப்வியஸா வந்து எக்ஸாக்டே இந்த பாயிண்ட்ல கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இந்த $72 இருந்து $103 இந்த ஸ்விங்கோட லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த லென்த்தை பொறுத்து தான் நம்மளுக்கு பீக் வந்து லைக் இஃப் யூ கேன் ஜட்ஜ். ஸோ இந்த 72 பாயிண்ட்ல இருந்தா மேலே போயிருக்கு. ஸோ இந்த 72 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல் இந்த சில்வர்ல. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஆப்வியஸா தெரிஞ்சு இன்னும் 110 வில் பி அ பீக்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, இட் நீட் நாட் டு பி ரைட் ஆல்சோ. ஸோ பட் பார்க்கலாம். லைக் இதுவே பீக் தான், 103யும் பீக் தான். பட் ஸ்டில் $19 ago. டிமாண்ட் சைனால வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கான், பிசிக்கல் டிமாண்ட். ஸோ ப்ரைசஸ் வந்து ரைஸ் ஆனாலும் ஸோ எனக்கு தெரிஞ்சு 110 or 115குள்ள பார்த்துக்கலாங்க. ஓகே, ஸோ திஸ் வில் பி தி லெவல்ன்ற மாதிரி எனக்கு தோணுது சில்வர். பட் ஓகே கைஸ், போன வாரம் நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் ஃபீனிக்ஸ் ஆகட்டும், சோழமண்டல்லாம் டவுன் ஆயிடுச்சு. கம்பேர்ட் டு ப்ரையர் வீக்கோட இன்னும் ஜாஸ்தி டவுன் ஆயிடுச்சு. ஃபீனிக்ஸ் லிமிட்டடும் டவுன் ஆயிடுச்சு, பிரேக் வேற ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸா இட் கேன் கோ டு 1500 போல இருக்கு. அண்ட் ஃபார் ஜிண்டால் ஸ்டீல் இந்த வாரம் ஈவன் தோ ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல டவுன் ஆனாலும் ஜிண்டால் ஸ்டீல் வந்து இந்த கிவன் வீக்ல 1.98% மேல போயிருக்குங்க. செனோரஸ் ஃபார்மாவும் மேல போயிருக்கு. ப்ரீகாலும் டவுன் ஆயிருக்கு.
யூபிஎல்லும் நல்லா அடி வாங்கியிருக்குங்க. இட்ஸ் 11% அடி வாங்கியிருக்கு. இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேட் 4.15% அப்புறம், பட் லாஸ்ட் ஃப்ரைடே ட்ரேடிங் டேல 7% டவுன். அதானி வந்து ஓவரால் அவங்க குரூப் கம்பெனிஸே டவுன்ல தாங்க இருக்கு. ஸோ ஃபர்தரா சேனலும் உடைச்சிருக்கு. அண்ட் இன்னும் நம்மளுக்கு பை கன்ஃபர்மேஷன் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ல வரலங்க. பத்தாவதுக்கு சேனலும் உடைச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸா இதோட லோயஸ்ட் லெவல் என்னவோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்கேஸ் 7650க்கு கீழேயும் கண்டினியூ ஆகுதுன்னா இருக்கிறதே லோயஸ்ட் இதுதான் ரீசன்ட் லோ. ஸோ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பட் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஓகே, அதையும் நம்ம பார்க்கணும். குவார்டர்லி ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆப்வியஸா இங்க நம்மளுக்கு இங்கிருந்து திரும்ப ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதால மார்க் திஸ் அஸ் அ ஜோன். ஸோ இது ஒரு ஜோன் இருக்கு. இன்கேஸ் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து இந்த ஜோனை உடைச்சிச்சு அப்படின்னா இந்த லோ நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா வந்திருக்கு நம்பர் வைஸ். ஸோ ஆப்வியஸா இந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. என்பிசிசியும் டவுன் தான் இந்த வாரம், ஆல்மோஸ்ட் 8.33% டவுன். பவர் இந்தியா லாஸ்ட் வீக் வந்து நல்லா டவுன் ஆயிருக்கு. பட் இந்த வீக் சர்ப்ரைசிங்லி ஒரு புல் பேக் 1.77%. அண்ட் போன வாரம் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல நான் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இட் பர்ஃபார்ம் வெல். 2.71% வந்து மேலே போயிருந்தது. ப்ளஸ் அடிஷ்னலாக சப்போர்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா இட் கேம் ஃப்ரம் தி ஏர்னிங்ஸுங்க. ஓகே, ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்ததால ஸோ ஓரளவுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. பட் வீக்லி சார்ட்ல பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு. பிரேக் அவுட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸை கொடுக்க. ஸோ வெயிட்டிங் 1200 மேலே பிரேக் அவுட் ப்ராப்பராக கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வாங்கலான்னு இருக்கேன். பட் எஸ், ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா சார்ட்ல போடுங்க, லைவ் சார்ட்ல. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா லைவ் சாட்ல போடுங்க ப்ளீஸ். Bridge securities down result 20 micron down. Sham Metallics 4,000 rupees, 4,421 crores. Sales pick up year on year. EBITDA 7%, but profits will pick up. SBFC Finance வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பிக்கப், EBITDA பிக்கப், நெட் ப்ராஃபிட் பிக்கப் ஆயிருக்கு அண்ட் ஏர்னிங்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லெட்ஸ் see this company. ₹100 இருக்கு, பட் what is the market cap? 11,000 crore. 11,000 crore market cap. So number of equities வந்து ஜாஸ்தி. நேற்று தான் வந்திருக்கு இதோட ரிசல்ட். ஜேஎல்டி நாட் கொட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்திருக்குங்க ரிசல்ட். ஸோ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 5%. ஸோ இட்ஸ் அ லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ ஆப்வியஸாக 5%ன்றது பெரிய நம்பர் தான். பட் எபிட் வந்து 41% டவுன் ஆயிருக்கு. ஸோ தர் மஸ்ட் பி சம் ரீசன் ஃபார் இட். அது என்னன்றதை நம்ம பார்க்கணுங்க. ஓகே, பட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ல 4.95 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5% அண்ட் இபிஎஸும் 5% ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ ஆப்வியஸா ஃபைவ் இஸ் டு ஒன் ஸ்பிளிட் வேற கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ வாண்ட் நோட்டீஸ் தட். யாராவது கொட்டாக் ஷேர் வச்சிங்கன்னா லைக் 5:1 ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 422 rupees இருக்கு. ஸோ ₹4 earn பண்றாங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 22. ஸோ மார்க்கெட் கேப் வந்து 4 lakh இருக்கு. ஆல்மோஸ்ட் இஎம்ஏ கிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு, பட் ஸ்டில் எஸ். ஸோ நார்மலான பர்ஃபார்மன்ஸ் தான். லைக் பெருசா சூப்பர்னு சொல்ல முடியாது, பேடுன்னு சொல்லணும், நார்மலான பர்ஃபார்மன்ஸ். பன்சல் ரூஃபிங். ஓகே, பன்சல் ரூஃபிங் 139 கோடி தான் மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப் 131 கோடி. லாஸ்ட் 2 quarters சேல்ஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 crore பிளஸ் இருக்கு. 73 crores அப்ராக்சிமேட்டா இருக்கு சேல்ஸ். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் லாஸ்ட் 2 quartersல பாருங்க, ப்ராஃபிட் மட்டும் they made like 5 crore plus. மார்க்கெட் கேப் 139 கோடி. ஸோ வேல்யூவேஷன் 15.56. வாட் டு தே டூ? ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங்ஸை வந்து செல் பண்றாங்களா? ஓகே, 105 தான் கரண்ட் பிரைஸ், பட் மார்க்கெட் கேப் பாருங்க 139. அண்ட் போன டிசம்பர்ல 3 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இந்த டிசம்பர்ல 5 கோடி. ஸோ ஆப்வியஸா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
73% வந்து ப்ரொமோட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் ரொம்ப கம்மி அண்ட் டிஐஎஸ் சில பேர் வாங்கியிருக்காங்க 1%. ஓகே, ஏதோ ஆர்டர் கூட வாங்கியிருக்காங்க. Jan 3rd 21st அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ஆர்டர். ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 1.4 1425 lakhs. ஸோ 14 கோடி. நாட் ஷோர் இந்த ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குமான்ட்டு. பிகாஸ் ப்ரொமோட்டரே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் 70% மேலே வச்சிருக்காங்க. லிக்விடிட்டி இருக்குமானே தெரில. ரொம்ப கம்மியான வால்யூம் தான். லாஸ்ட் ஃப்ரைடேவே பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூமே பாருங்க 9480 தான் இருக்கு வால்யூம். ஸோ இதோட பீக் வந்து இட் ஹேட் அ பீக் ஆஃப் 163 கைஸ். இன்ட்ரெஸ்டிங். கோவிட் லோ பாருங்க. கோவிட் லோ வந்து it had a 11 rupees low. It's a risky bet தான் பிகாஸ் இவங்க பில்டிங் ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் வந்து சப்ளை பண்றாங்க. பட் ஸ்டில் நோ ஒன் ஹஸ் ஷோன் இன்ட்ரெஸ்ட். நான் ஜாஸ்தி ப்ரொமோட்டர் தான் ஹோல்டிங். அவங்க தான் வாங்கிட்டே இருக்காங்க. தட் இஸ் சம்திங் குட். ப்ரொமோட்டர் ஆட் பண்றது வந்து ரொம்ப நல்லது தான். அடுத்து வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்திருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்காங்க. 23% சேல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 32%. எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து -89.2 have been ignored for year-on-year calculation. Okay. சேல்ஸ் நல்லா பிக்கப் இருக்கும். ஆப்வியஸா ஸ்டாக் வேல்யூவேஷன் 46 டைம்ஸ் இருக்கு. இந்த வாரம் நல்லாவே போயிருக்கு பிகாஸ் ஆஃப் த குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டியா நெகட்டிவ் earnings per share. நெட் ப்ராஃபிட் மைனஸ். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க கைஸ். ஓகே, ஐம் நாட் ஷுர் லைக் வாட் ஹேப்பன் டு திஸ் கம்பெனி. பட் நம்பர் வைஸ் பார்க்கும்போது they are not in a profitable stage because interest depreciation ஆட் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து -89 crores. போன வருஷம் பார்த்தீங்கன்னா -69, இந்த வாட்டி 89. 16,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. ஸோ கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ப்ரொமோட்டர் வந்து ஈக்விட்டியை கம்மி பண்ணிட்டே வராங்க. ஸோ லாஸ்ட் மார்ச்சுக்கும் டிசம்பருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மி பண்ணிட்டாங்க. ஜாஸ்தி வந்து எஃப்ஐஐஸ் தான் வாங்கியிருக்காங்க. நாட் ஷோர் லைக் மோதிலால் ஓஸ்வால், எஸ்பிஐ, ஒன் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் பெரிய ஃபண்ட் ஹவுசஸ். அவங்க எல்லாருமே நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. பப்ளிக்ல பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நோட்டபிளான கம்பெனி தான்.
ஸோ அவங்க 5% வச்சுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் their ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸாலயா அப்படின்றது தெரியல. Financial year 28 guidance figure are 400 million organic, 500 million including acquisitions. அப்டேட் வேற பண்ணியிருக்காங்க. Transitional quarterly revenue deferred pending customer approval for semaglutide in Canada. Okay. I'm not sure because they're not still profitable, but பெரிய ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இந்த கம்பெனியில் பெட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெட்டர் வேர்ட். பட் ரிசல்ட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 ரூபா வந்து நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ ஆப்வியஸாக ஷேரை வந்து அடி வாங்கும் ப்ரைஸும். ஸோ அதுதான் நடந்திருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே டவுன் இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த வாரம் மட்டுமே -18% பிகாஸ் ஆஃப் ரிசல்ட்ஸும் இருக்கலாம். ஸோ ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா இந்த கம்பெனி ரிசல்ட் வந்திருக்குங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து -29%. அதுவே நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர்லேயே நெகட்டிவ். சேல்ஸும் ட்ராப் ஆயிருக்கு, விச் இஸ் சம்திங் பேட். ஏன்னா சேல்ஸ் ட்ராப் ஆகிறது வந்து நாட் குட் நியூஸ். ஓகேங்களா. சம்டைம்ஸ் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆஃப்டர் சம் இயர்ஸ் இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணுன்ட்டு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் இன் பாசிட்டிவ் வே. எஃப்ஐஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ்ல ஆல்மோஸ்ட் பிக் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. நாட் ஷோர், பட் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போதைக்கு டோன்ட் கோ அரவுண்ட் தி ஸ்டாக். வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. see what is going to happen in other couple of quartersல. சரிங்களா. அடுத்தது பிபிசிஎல் சேல்ஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனி ஆப்வியஸா 5%ன்றது எப்பயுமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் 5% சேல் தான் இன்க்ரீஸ் ஆகும். எபிட்டாவும் ஓகே, நெட் ப்ராஃபிட்டும் ஓகே. 90% ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் ஆயில் ப்ரைஸஸும் ஏறுதுன்றாங்க குளோபல் லெவலில். ஸோ அதுவுமே நம்ம நோட் பண்ணணும். இந்த ஸ்டாக் எப்படி போகும்ட்டு. ஓகே, இப்போதைக்கு பீக்கில் தாங்க இருக்கு. அண்ட் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக பிபிசிஎல் கேன் மேக் சம் மணி ஹியர். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லா பிக்கப் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 67%. நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 173%. 157 கோடியில இருந்து 529 கோடி நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 0.96 2.40 போயிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 குவார்டர்ஸ்ல டன் குட் ஏர்னிங்ஸ் பர் ஷேருங்க. 12 and 14 அவங்க 13 கொடுத்துருக்காங்க, பட் தே ஹவ் ஆல்ரெடி கிராஸ்ட் இட். சாரி, 10 rupees ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ 13 ரீச் பண்ணிடுவாங்கன்னா தோணுது. நிறைய டிஐஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எல்ஐசி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
நேற்று தான் வந்திருக்கு, பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனில் வந்திருக்கு, சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேற்று டவுன் ஆயிருக்கு 2.99%. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் ஜம்ப் ஆகலாம். பட் பெருசாக ஃபண்ட் ஹவுசஸ்லேருந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ ப்ரைவேட் ஃபண்ட் ஹவுசஸ் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ கொஞ்சம் அந்த சேஃபாக இருக்கிறது நல்லது. பெருசாக பர்ஃபார்மன்ஸும் பாருங்க, ரொம்ப நாளாக இதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு. ஒரு பீக்கை வச்சுட்டு இட் கேம் டவுன் 422 போல. ஸோ இந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாக, ரொம்ப மந்த்ஸாகவே இதே இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து எப்போ வெளியே வருதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாங்க. ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸும் பிக்கப் ஆயிருக்கு, ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் பிக்கப் ஆயிருக்கு, பட் நாட் மோர் தென் அ ருபீன். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். எம்சிஎக்ஸ் ஆப்வியஸாக நல்லா தான் பர்ஃபார்ம் ஆகும், கமாடிட்டி வேறு. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆல்மோஸ்ட் 1.5x டைம் இன்க்ரீஸ் இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லவே வேண்டாம். ஸ்பிளிட் வேற வந்திருக்குங்க. ஜான் 2 வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு ஸ்டாக்கு 5:1 ரேஷியோவில். ஸோ இப்போதைக்கு 2282 இருக்கு. ஸோ பர் குவார்ட்டருக்கு 15 ரூபா earn பண்ணுது. பிஇ மல்டிபிள் வந்து பீக்ல இருக்கு 62. நவமா ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டவுன். ஸோ இது ஒரு மியூட்டடான பர்ஃபார்மன்ஸ் தான். பெருசா growth இருக்கிற நம்பரை ஃபேஸ் பண்ணல. நெக்டர் லைஃப் சயின்ஸும் டவுன் ஆயிடுச்சு. கண்டர் ஆயில் ரிஃபைனரி 15 earnings per share 1500 earn பண்றாங்க. இண்டஸ் இந்தியா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸும் கம்மியாக இருக்குங்க. அஜிசி ஃபேர் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ இண்டஸ் இந்தியா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கம்பேர் டு லாஸ்ட் இயர் குவார்டர் வந்து 11% டவுன், நெட் ப்ராஃபிட்டும் 91% டவுன். ஸோ ஆப்வியஸாக இந்த ஸ்டாக் பக்கமே போக வேண்டாம். சாரி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் குட்டுங்க. ஸோ நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் போஸ்டட் அ பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ ஆப்வியஸாக வந்து கேன் கண்டினியூ ஃபர்தர் டவுன். ஓகே, நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா -5 rupeesலேருந்து 1.64 பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இது ரொம்ப தூரம் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 குவார்ட்டருக்கு அப்புறம் பார்க்கலாம். அண்ட் வாட் ஆல் திங்ஸ்ன்றது. ஓகே,
டிசிபி பேங்க் வந்து நம்ம ஒரு 4 weeks பிஃபோர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் guys. If you guys remember, டிசிபி வந்து ஒரு 3 weeks பேக் வந்து நம்ம சார்ட்டே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். லைவ்ல ஹைய உடைச்சிருக்கு அப்படின்னும் 52 week ஹை. ஸோ இந்த குவார்டர்லி வந்து பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி கண்டினியூ ஆறானா இல்லையான்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவான்றதை பார்ப்போம். 11% சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. earnings per ஷேர் வந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 150 to 185. ஸோ ஆப்வியஸாக it will reflect on the thing. கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா 9% சேல்ஸ் 4000 crores per quarter பண்ணியிருக்காங்க. earnings per share மியூட்டட் தாங்க, பெருசா growth இல்லை இங்க. JSW ஸ்டீல் போன வருஷம் குவார்டர்ல ₹2.93 பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்டர்ல ₹8.75. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. பட் நெட் ப்ராஃபிட் வந்து பெரிய ஜம்ப் ஒன்று. லாஸ்ட் இயர் குவார்டருக்கும் இந்த இயர் குவார்டருக்கும் செம பெரிய ஜம்ப். லாரஸ் லேபும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சேல்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் நல்லா ஏறி இருக்கு. earnings per ஷேரும் இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் அ பீக்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன் சார்ட்டு. இட் வாஸ் ஆன் பீக். ஸோ பீக்லேருந்து கொஞ்சம் கரெக்ட் ஆயிருக்கு. பட் இப்போ ரிசல்ட்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கிறதால ஸோ இட் மைட் பிக்அப் பார்க்கலாம். லைக் தேர் ஆப்ரேஷன்ஸ் நார்த் அமெரிக்கா கான்டினென்ட் தவிர்த்து வேற எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா இட் வுட் பி குட். ஸோ எஸ், லாரஸ் லேப் வந்து வாட்ச் லிஸ்ட்ல நம்ம வச்சுக்கலாம் இந்த வீக். இது மியூட்டடான earnings per share. சோனா BLW precisions சேல்ஸ் எல்லாம் ஓகே, பட் மியூட்டடான earnings per share தான். ஆர்பன் கம்பெனி இது புதுசா லிஸ்ட் ஆன கம்பெனி. புதுசா லிஸ்ட் ஆன கம்பெனிங்க இது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் லைக் ப்ராஃபிட்டபிளான கம்பெனி கிடையாது. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 288 382 தான் போயிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -21. இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக லிஸ்ட் ஆன கம்பெனி. ஸோ இதை பார்க்காதீங்க. கம்பேர் வித் செப்டம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ செப்டம்பரோ டிசம்பரோ கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் பெருசா எதுவும் ஆகல. நெட் ப்ராஃபிட் வந்து பெரிய லாஸ்ல இருந்து ஒரு சின்ன லாஸ் வந்திருக்கு. ஓகே, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. இதை விட்டுருங்க கைஸ். ஓகே, டிசம்பர் 2024 வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து லிஸ்ட் ஆனது வந்து செப்டம்பர்ல ஆயிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த வர குவார்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, அதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும்ன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது ரீசெண்டான லிஸ்டான கம்பெனி. ஸோ ஃபர்தரா மோர் தென் டெக்னிக்கலா பார்க்கறத விட்டுட்டு ஃபண்டமெண்டலா பார்த்தோம் அப்படின்னா லைக் இன்னும் ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டான ஐடியா
கரூர் வைஸ்யா பேங்க் வந்து ஆக்சுவலா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கு ரிசல்ட்ஸ். ஸோ நல்ல வால்யூம் 23rd. ஸோ பீக் பக்கத்தில் வேற இருக்கு. ஸோ கைஸ் பக்கத்துலேயே இருக்கு. நம்மளுக்கு பீக் 280 265 தான் இருக்கும். ஸோ நல்ல மூமெண்ட், நல்ல மொமெண்டம் வேற இங்க இருந்து. நியூமேட்டிக் என்ற கம்பெனி நல்லா பண்ணியிருக்கு. பட் ஐ எம் நாட் ஷுர். அந்த கம்பெனி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸும் டவுனு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பெர்ஸ்பெக்டிவ்ல. அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் டவுன் ஆயிருக்கு. அதானி கிரீன் வந்து நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. சிப்லாவும் நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர், சேல்ஸ் க்ரோத் இல்லை சுத்தமாக. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி கம்மியாக இருக்கு. ஸோ சிப்லாவும் நம்பர் வைஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் இந்த கம்பெனி இவ்வளோ கம்மியாக போஸ்ட் பண்ணுறது. ஸோ நல்ல அடி வாங்கியிருக்குங்க சிப்லா. வீக்லி சார்ட்ல ஆல்மோஸ்ட் இஎம்ஐ 200ல இருக்குங்க. ஸோ சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடி ஸ்டாக்ல பிகாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் நம்பர்ஸ். ஏன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சேல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் அடி வாங்கியிருக்கு நம்பர் வைஸ். ஸோ 1989 பண்ணியிருந்தாங்க போன டிசம்பர் 2024. இந்த டிசம்பர் 25ல பார்த்தீங்கன்னா 1255. ஸோ பெரிய அடி இந்த இடம். அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் பாருங்க, போன வருஷம் 1575, இந்த வாட்டி 674 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எப்போ ரிகவரி பண்ணுவாங்கன்றத பார்க்கணும். ஒன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரிகவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போதான் ஸ்டாக் வந்து பிக்கப் ஆகும். ரைட் நவ் இது வந்து இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் ஹவுஸோட ஃபேவரட் ஸ்டாக். நீங்க இங்கே பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் வந்து 23% ஹோல்டு பண்றாங்க, ஆல்மோஸ்ட் 24% அப்ராக்சிமேட்டா. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஹோல்டு பண்றாங்க. இது வந்து ஃபண்ட் ஹவுஸோட ஃபேவரட்டான ஸ்டாக் ஒன் ஆஃப் தி ஸ்டாக். ஓகேங்களா, சிப்லா. ஸோ நம்பர் வைஸ் கம்பெனி வந்து கம்மியா growth போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டபிளான கம்பெனி தான், பட் growth இல்லை. ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. ரைட் நவ் வெரி கிளியர், இந்த ஸ்டாக்கை இன்னும் கொஞ்சம் அடிக்க தான் போறாங்க. பட் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் வச்சிருக்கிறதால கொஞ்சம் வாலட்டாலிட்டி காமிச்சிட்டு தான் நம்மளுக்கு டவுன் சைடு எடுத்துட்டு வருவாங்க. அடுத்த இம்பார்ட்டன்டான ஜோன் வந்து we have it here. ஜோனு. ஸோ இந்த ஜோனை இன்கேஸ் உடைக்குது அப்படின்னா 1135 அதை உடைக்குது அப்படின்னா திஸ் இஸ் த பாயிண்ட். ஏன்னா இங்கேருந்து தான் அவங்களுக்கு மேலே கண்டினியூ ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க ஜோன் சிப்லாவில். ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே இந்த ஸ்டாக் வந்து அடி வாங்கிட்டே இருக்கு. ப்ளஸ் ரிசல்ட்ஸும் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இட் வில் கோ டவுன் ஃபர்தர். இது வந்து ஃபண்ட் ஹவுசஸோட ஃபேவரட்டான ஸ்டாக். நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தாலே தெரியும். பாருங்க எவ்வளோ நம்மளுக்கு பெரிய ஃபண்ட் ஹவுசஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஃபோர்ஸ் ஓகே நம்பர் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 256 297 ஓகே. தமிழா பிளாட்ஃபார்ம்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எல்லாம் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இந்த கம்பெனியும் நல்லாவே கம்மியாயிடுச்சுங்க. went 700 again it came back to 481. ஸோ ஒரு அபோவ் ஆவரேஜான க்ரோத் போஸ்ட் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்க்கணும். பிகாஸ் தே ஆப்ரேட் அரவுண்ட் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கணும். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் 6 ஆயிருக்கு. எதுவும் கொஷின்ஸ் வரல கமெண்ட் செக்ஷனில். ஸோ இன்னும் 4 or 5 minutes இருக்குங்க. எனி கொஷின்ஸ் கமெண்ட்ஸில் போடுங்க லைவ் சாட்டில். ஸோ நான் பிக் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். என்னோட பர்ஸ்பெக்டிவ் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ லெட் மீ நோ கைஸ் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ எப்படி போகும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். என்னோட பர்ஸ்பெக்டிவை போட்டிருக்கேன். நிஃப்டி பார்க்கலாம் இதே மாதிரி நடக்குதான்ட்டு. சிப்லா வாஸ் அ குட் ஸ்டடிங்க. சிப்லா வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. சிப்லா ஸ்டாக்ல அது இப்போதைக்கு ரிகவரி ஆகாது. அகைன் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான நம்பரை போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபாலோமெட்ரி சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் 1 hour ஆக போகுது. தேங்க்யூ for joining this.